விருச்சிக ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். மேஷத்திலிருந்து விருச்சிக ராசிக்காரர்கள் இதிலும் ஜாக்கிரதையாக இருக்கிறது அல்லது என்னதான் உங்கள் ராசி அதிபதியாக இருந்தாலும் செவ்வாய் உங்களுக்கு ஏதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். விருச்சிக ராசிகளுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருக்கிறார்கள். 10வது வீடு சூரியன் 2ஆம் இடத்திற்கு சிறப்பு. உங்கள் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும். பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டவர்களுக்கு இது சாதகமான காலம். பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வும் கிடைக்கும். இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4வது சனி ஆட்சியாக இருக்கிறார். சனி 10ஆம் பார்வை செவ்வாயை பார்க்கிறார். செவ்வாய் 4ஆம் பார்வை சனியை பார்க்கிறார். செவ்வாய் 4ஆம் பார்வை சனி பார்க்கிறார். சனி 10ஆம் பார்வை செவ்வாயை பார்க்கிறார். இதனால் நீங்கள் வாகனத்தை செல்லும்போது எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. 4ஆம் இடம் வாகனத்துக்குரிய ஸ்தானம். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பஞ்சாதிபதி குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும். வேலை இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். ஏழாவது சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். 12ஆம் இடத்தில் குருவின் பார்வையோடு திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரர்களும் திருமணம் நடக்கும். 8வது புதன் 8ஆம் இடத்தையே பார்க்கிறார். உங்களுக்கு பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பேச்சில் எச்சரிக்கை தேவை. ராசியாக வாக்கு கொடுத்து அது நிறைவேறாதபடி யாரிடம் வாக்கு கொடுக்காதீர்கள். யாரிடம் வாக்குவாதம் பண்ணாதீர்கள். பேச்சால் விரோதத்தை சம்பாதிப்பீர்கள். பேசுறதுக்கு முன் எச்சரிக்கையாக இருந்து பேசுவது நல்லது. புதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் பெருகும். தொழில் செய்ய விருச்சிக ராசிக்காரர்களும் லாபம் அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் கோபப்படுவார்கள். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதனால் தேவையில்லாத பின்விளைவுகள் ஏற்படும். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறனால் செலவுகள்லாம் அதிகமாக இருக்கும். பெண்கள் சம்பந்த விஷயத்தில் செலவுகள் இருக்கும். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா மனைவிக்காக செலவு பண்ணுவீர்கள். அது சுப வரியமாக இருக்கும். சுக்கிரன் குருவின் பார்வை இருக்கிறார். சுப வரியமாக இருக்கும். உங்கள் மனைவி மூலம் உங்களுக்கு வருமானம் வரும். மனைவியால் லாபம் இருக்கும். அஞ்சில் ராகு இருக்கிறார். உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். உங்கள் குழந்தைகள் பிடிவாதமாக இருப்பார்கள்.
11ஆம் இடத்தில் கேது இருக்கிறார்கள். உங்கள் நண்பரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நண்பரால் பிரச்சனை வரும், விரோதம் ஏற்படலாம். விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கிறது.